மெட்ராஸ் ஐஐடி மற்றும் இந்திய ரயில்வே அமைச்சகத்தினுடைய நிதி உதவியோடு 422 மீட்டர் நீளத்துக்கு ஹைப்பர் காரிடர் அமைச்சு சோதனைகள் செஞ்சிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஆசியாவிலேயே முதல் முறையாக சர்வதேச ஹைப்பர் லூப் போட்டியும் நடந்திருக்கு. மெட்ராஸ் ஐஐடி சென்னையில் இந்த போட்டியை நடத்துது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முதல் கட்டமாக 40 முதல் 50 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஹைப்பர் லூப் காரிடார் அமைக்க திட்டம் இருக்கு. இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சா பெரிய நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் புதிய வழித்தடங்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா இந்த ஹைப்பர் லூப் அப்படின்னா என்ன? வேக்யூம் அப்படின்ன வெற்றிட குழாய்கள் வழியாக சீறி பாயக்கூடிய கேப்சூல்கள் பயணம் தான் இந்த ஹைப்பர் லூப் திட்டம். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகம் வரை போக முடியும். இந்த பயணம் பாதுகாப்பானது அப்படின்னு ஒரு 20 வருஷமாகவே ஆராய்ச்சி நடக்குது. கடந்த 5 வருஷமாக இதை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதிவேக பயணம் நிச்சயமாக சாத்தியம். அதுவும் விமானத்தை விட 2 மடங்கு வேகத்தில் செல்ல முடியும் அப்படின்ற முன் ஆய்வுகள்லாம் ஏற்கனவே வந்திருக்கு. இதில் மனிதர்களை மட்டும் இல்லாமல் உயிர் காக்கக்கூடிய மருந்துகளையும் கூட வேகமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது ஐஐடி மெட்ராஸ் நடத்தி இருக்கக்கூடிய சர்வதேச ஹைப்பர் லூப் போட்டி, இந்த போட்டியில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்று அந்த வீடியோவை அவர் வெளியிட்டார். அதோடு சேர்ந்து சில தகவல்களையும் அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸும் மத்திய ரயில்வே அமைச்சகமும் அவங்களுக்கு நாங்கள் நிதியுதவி கொடுத்து 422 மீட்டர் நீளத்துக்கு ஹைப்பர் லூப் காரிடர் அமைச்சு இந்த சோதனையை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் கட்டமாக அரசுக்கு ஒரு திட்டம் இருக்கான். என்ன அப்படின்னா, 40 முதல் 50 கிலோமீட்டருக்கு ஹைப்பர் லூப் திட்டம் அமைக்கப்படும் அப்படின்னும், அதுக்கப்புறமா இது வெற்றிகரமாக அமைஞ்சது அப்படின்னா அரை மணி நேரத்தில் நம்மளால் பெங்களூர் போகலாம் அப்படின்னும், வருங்காலத்தில் முக்கிய நகரங்களை நம்ம ஹைப்பர் லூப் மூலமாக இணைக்க முடியும் அப்படின்னும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.